மனிதர்களோட எலும்பு கூடுகளால மட்டுமே அமையப்பட்டிருக்க இடம்னு சொன்னா நம்ப முடியுதா? சிட்டிசன் படத்துல வர மாதிரி மனிதர்களோட எலும்பு கூடுகளால மட்டுமே நிறைந்திருக்க ஒரு இடம் இந்தியாலயும் இருக்கு. இமாலயாஸ்ல இருந்து 5000 அடி உயரத்துல அமையப்பட்டிருக்க லேக் தான் இது. இதை ஸ்கெலிட்டன் லேக்னு சொல்றாங்க. ஆனாலும் இதோட ஒரிஜினல் பேர் பாத்தீங்கன்னா ரூப்குண்ட். இந்த பிளேஸ் எப்ப முதலா இந்த மாதிரி மனிதர்களோட எலும்புகளால அறியப்பட்டிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்கன்னா 1942ல ஒரு பிரிட்டிஷ் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அந்த பக்கமா போயிருக்காரு. போனவருக்கு அங்க பாக்கும்போது ஒரே ஷாக். என்னன்னு பாத்தீங்கன்னா ஐஸ் மெல்ட் ஆக அங்க இருந்த உடல்களோட எலும்புக்கூடுகள் இவருக்கு தெரிய வருது. இத பார்த்த உடனே அவர் அவரோட ஹையர் ஆபீசர்ஸ் கிட்ட இத பத்தி இன்ஃபார்ம் பண்றாரு. அந்த காலத்துல வேர்ல்டு வார் 2 நடந்துட்டு இருந்ததுனால அது ஜப்பான்ல இருந்து வந்தவர்களோட உடல் அப்படின்னு சொல்லிட்டு கருதுறாங்க. ஆனா நாள் போக்குல தான் தெரிய வருது அது அவர்களோட உடல்களோட எலும்புக்கூடுகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது அதை விட பழமையான எலும்புக்கூடுகளா இருக்கும்னு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மாதிரி தியரிஸ் நிறைய போயிட்டே இருக்கு. 2019 அமெரிக்கா, ஜெர்மன், இந்தியால இருந்து சயின்டிஸ்ட் இமாலயாஸ்க்கு போறாங்க. அதை ஆய்வு பண்றதுக்காக. அங்க இருந்து 38 பேரோட உடல்ல இருக்க எலும்புக்கூடுகளை எடுத்துட்டு வராங்க. அங்க ஆராய்ச்சி பண்ணும்போது தான் எல்லாருக்கும் ஒரே ஷாக். ஏன்னா அது எல்லாமே ஒரே காலகட்டத்துல இருந்தவர்களோட எலும்புக்கூடுகள் கிடையாது. அதை 3 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. ஒன்று 9th செஞ்சுரி, இன்னொன்று 19th செஞ்சுரி, அதுக்கப்புறமா இன்னொரு செஞ்சுரியில இருக்க மக்களோட எலும்புக்கூடுகள். இப்படி ஒரே இடத்துல இவ்வளோ எலும்புக்கூடுகள் ஆனா 1000 வருஷம் டிஃபரன்ஸ்ல இருக்குன்றது தான் எல்லாருக்குமே ஆச்சரியம். 9th இறந்தவங்க பெரிய ஆலங்கட்டி மழை பெஞ்சு அதுல விழுந்த ஐஸ் கட்டிகள் மூலமா இறந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த ஐஸ் கட்டிகள் ஒவ்வொன்றும் கிரிக்கெட் பால் சைஸ்ல இருந்ததாகவும் அது அவங்க தலையில பட்டு அது இன்ஜுரி ஆகி இறந்ததா ஒரு தியரி இருக்கு. ஆனா 19th செஞ்சுரியோ இல்ல அதுக்கப்புறமா இறந்தவங்க எப்படி இறந்தாங்க என்னன்றதுக்கான எந்த ப்ரூஃபுமே கிடையாது. ஏன்னா மற்றவங்க யாரும் எந்த டிசீஸாலையும் இறக்கல. இந்த 19th செஞ்சுரி இறந்த எலும்புக்கூடுகள் எடுத்த இடத்துல எந்த கத்தியோ எந்த ஆயுதமும் இல்லை, எந்த சண்டைக்கான எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்லை. அதே மாதிரி அவங்க எந்த நோயாலையும் இறந்ததாகவும் எந்த ஒரு ப்ரூஃபுமே இது வரைக்கும் கிடைக்கல. ஆனா எப்படி ஒரே இடத்துல இவ்வளவு பேர் இறந்திருக்காங்க அப்படின்றது இன்னுமே புரியாத இருக்கு. ஒரு விஷயத்துக்கான ஆன்சர்ஸ் தேட போய் இன்னொரு கொஸ்டின்ஸ்க்கு உருவாகிற இடமா தான் இருந்திருக்கு இந்த ரூப்குண்ட் இடம். சயின்ஸாகவும் தியரியாகவும் நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சாலும் அதை சுற்றி ஊர் மக்கள் கிட்ட இருக்க தியரும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கு. அவங்க சொல்ற தியரி படி 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராஜா நார்த் இந்தியாவில் வந்திருக்காரு. அவர் பேர் ஜேஸ் டவால். அவர் அவர் கர்ப்பிணி மனைவியோடையும் அவங்களோட ஆட்களோட யாத்திரைக்காக இமாலயாஸ் வந்திருக்காங்க. அங்க இருக்க நந்தி தேவியை வழிபடுறதுக்காக. ஆனா வந்த இடத்துல அவங்க அநாகரிகமா நடந்ததாலையும் நந்தி தேவி அவங்க கோவப்படுத்தினாலையும் நந்தி தேவி வித்த சாபத்தினால ஆலங்கட்டி மழை பெஞ்சு அங்கே இறந்திருக்கு. அன்னைக்கு பெஞ்ச ஆலங்கட்டி மழை ஒவ்வொன்றும் ஐஸ் கட்டியுமே கிரிக்கெட் பால் சைஸ்ல இருந்ததாகவும் அது பட்டு தான் எல்லாரும் இறந்திருக்காங்கன்ற தேதி ஊர் மக்களால சொல்லப்படுது. இன்னமும் அந்த ரூப்குண்ட் இடத்துல நைட் ஆனா யாரோ நிழல்கள் வரா மாதிரியோ இல்ல ஒரு குழந்தை அழுகுற மாதிரியும் சொல்றாங்க. அந்த குழந்தையோட அழுக சத்தம் அந்த இளவரசியோட குழந்தையாக தான் இருக்கும் அப்படின்னு இன்னும் ஊர் மக்களால நம்பப்படுது. என்னதான் சயின்ஸ் இவ்வளவு வளர்ந்திருந்தாலும் மக்கள் செய்ய தியரி இதுவா இருந்தாலும் இன்னுமா அந்த இடத்துல இந்த மாதிரி மர்மமான விஷயங்கள் நிறைய நடக்குதுன்னு ஊர் மக்கள்லாம் இன்னுமே சொல்லிட்டு தான் இருக்காங்க. என்னதான் ரிசர்ச்சர்ஸ் எவ்வளோதான் ரிசர்ச் பண்ணாலும் எப்படி அவ்வளோ டெட் பாடிஸும் ஒரே இடத்துல இருக்குன்றது யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இப்படி வெவ்வேறு சென்ச்சுரிஸ்ல இருந்த ஆட்கள் அங்க இறந்தாங்கன்றதும் கண்டுபிடிக்க முடியல. அதுல போற ரூட் அவ்வளோ ஈஸி இல்லைன்னு எல்லாராலையும் சொல்லப்படுது. என்னதான் இவ்வளோ சொன்னாலும் அது ஏதாவது சாபமா இல்லை ஏதாவது பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸா அப்படின்னு யாருக்குமே இன்னும் ஆன்சர் தெரியாது. என்னதான் சயின்டிஸ்ட் இவ்வளோ ரிசர்ச் பண்ணாலும் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தேட போய் இன்னொரு கொஸ்டின்ல போய் நின்னது தான் மிச்சம். ஸோ இந்த மாதிரி மோர் ரிலேட்டபிள் கண்டென்ட்ஸ் டூ சப்ஸ்கிரைப்.